ஆமாம். இந்த கார்கில் போகிறப்போ நிதி திரட்டுறதுக்காக வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மதுரையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதில் ஆல் ஆர்டிஸ்ட்டு யாராக இருந்தாலும் வந்தாகணும்னு கேப்டனுடைய உத்தரவு. அப்போ வந்து கார்கில் போர் வந்து பெரும் உச்சத்தில் போயிட்டு இருந்தது. நம்முடைய தேசத்துடைய இது வந்து வெளிப்படுத்துறதுக்காக எல்லாருமே வந்து ஏறக்குறைய இந்த கலை நிகழ்ச்சின்னா இந்த நீங்கள் நடிகர்களை கூட கூப்பிட்டுடலாம். ஹீரோயின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து வந்தே ஆகணும்னு சிம்ரன், குஷ்பு அன்றைக்கி முன்னணியில் இருந்த அத்தனை பேரும் வந்து மதுரையில் போய் கலை நிகழ்ச்சி பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே ஏன்னா மதுரையில் கலை நிகழ்ச்சினா சாதாரண ஆட்கள் போனாலே சொல்ல தேவையில்லை. ஒரு தமிழ் சினிமாவே வந்து உள்ளே இறங்கியிருக்கு, மதுரை மாநகரத்துக்குள்ளே இறங்கியிருக்குன்னா அப்படி ஒரு ஃபேன்ஸ், அப்படி ஒரு இது அந்த நிகழ்ச்சியை வந்து பிரமாதமாக இது பண்ணிவிட்டு கேப்டன் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வேஷ்டி தான் கட்டிகிட்டு இருந்தார். நானும் கோவிந்தராஜ் பிஆர்ஓ அவரும் வந்து அப்போ இந்த சமயத்தில் போயிருந்தப்போ எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து அவர்கிட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னன்னு சார் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சாப்பிடல அப்படின்னு. என்னங்க இதுன்னு. இல்லை சார் அங்கே வந்து முதல்ல வந்து ஃபேன்ஸ் கிட்டேருந்து வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு ட்ரெயின் ஏறினா போதுன்ட்டாங்க. இது யாரும் வந்து சாப்பிட்லன்னு பார்த்தா பெரிய பெரிய எல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்னியில் அப்படியே சுருண்டு கிடக்குறாங்க.